எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுக்கு எவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்னு நான் ஆரம்பத்தில் கேட்டேன். அழைச்சேன். நான் நினைச்ச ஒரு 5000 பேர் வருவாங்க அதிகபட்சம் அப்படின்னு. கடைசியில் கேட்டால் 28,000 பேர் ஒரு நிகழ்வுகளை கலந்து கொள்ளுகிறார்கள். கல்வி தொடர்பான நிகழ்வு. அதற்காக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முயற்சி இன்னுமே பாராட்டக்கூடியது. இந்த வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப நெகிழ்வாக இருந்தது. அரசு பள்ளிக்கூடங்களுக்காக இவ்வளவு நிதி தந்திருக்கிறார்கள் அப்படின்னு அந்த நன்கொடையாளர்களுக்கு மறுபடியும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். அடுத்ததா இது பெற்றோர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு கொண்டாடக்கூடிய நிகழ்வு என்றாலும் கூட ரொம்ப நாளாக நிறைய டீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அரங்கில் அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை உண்டு. அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு குறிப்பாக எல்லா ஆசிரியர்களுக்கும் நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னாலும் கூட நிகழ்ச்சிகள்ல கல்வி தொடர்பாக அடிக்கடி சில நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது. அப்போது ஏழை மாணவர்களுடைய சிரமங்கள் பற்றி பேசுகிற போதெல்லாம் கடைசியில் எப்படி படிச்சப்பா அப்படின்னு கேட்டா, எங்க சார் எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு, எங்க டீச்சர் எனக்கு புக் வாங்கி கொடுத்தாங்க, எங்க டீச்சர் அவங்க வீட்டில் தங்கி எனக்கு சாப்பாடு போட்டு படிக்க சொன்னாங்க அப்படின்னு. ஒரு பிள்ளை படிக்க வேண்டும் என்பதற்காக உழைக்கிற அத்தனை ஆசிரியர்களுக்கும் அரசு பள்ளி தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ஏன்னா நிறைய ஆசிரியர்கள் இருக்கீங்க, இந்த இடத்துல இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஆசைப்படுறேன். ரெண்டாவது ஒரு பக்கம் நல்லா படிக்கட்டும், அதுக்கான ஏற்பாடுகளை செய்வோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எல்லோரையும் ஒருங்கிணைத்து இந்த விஷயங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முயற்சிக்கு என்னுடைய பெரும் பாராட்டுகள். எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் எனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நான் உலகத்தின் பல்வேறு இடங்களுக்கு வேலை நிமித்தமாக சென்றிருக்கிறேன், பல பேரை சந்தித்திருக்கிறேன். அதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய கல்லூரிகள், பள்ளிகள், அங்க இருக்கக்கூடிய பண்பாட்டு பின்னணிகள் இதெல்லாம் பார்க்கிறப்ப ஆச்சரியமாக எனக்கு படும். நம்ம ஊர்ல மட்டும் எப்படி இவ்வளவு தூரம் பிள்ளைகளுக்காக ஒரு தியாக வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். காலம் முழுக்க பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்து காலம் முழுக்க பிள்ளைகளின் படிப்புக்காகவும் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காகவும் உழைத்து உழைத்து தனக்கு ஒன்றும் சேர்க்காமல் உடம்புல வியாதியை மட்டும் விட்டுட்டு கடைசி வரைக்கும் பிள்ளை நல்லா இருந்தா போதுன்னு அவனுக்காக காணிகளமாவது சேர்த்து வச்சு சாக நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிற ஒரு ஊர் இந்த ஊர் ஒன்று. ரெண்டாவது, உசிரே போனாலும் செத்தேன் பிள்ளை எப்படியா படிக்க வச்சிருக்கா, படிக்க வச்சா புள்ள பொழைச்சிக்கும்னு நம்புறது இருக்குல்ல, அந்த நம்பிக்கை தான் நம்ம இந்த அளவுக்கு கொண்டாந்து வெட்டி படிக்க வச்சிருக்கோம் இந்தியாவில். ஆனா இது என்ன டெடிகேஷனுக்கு பின்னால நம்ம கூடுதலாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்கிறோமோ அப்படின்னு தோணுது. ரொம்ப டெடிகேட்டடா இருக்கும், ரொம்ப தியாகங்களோடு இருக்கும். நம்முடைய பணத்தினுடைய பெரும்பகுதியை பிள்ளைகளுடைய படிப்புக்காக செலவு செய்கிறோம். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம். நான் பட்ட சிரமம் வந்து என்னுடைய பிள்ளை படக்கூடாது என்பதற்காக பிள்ளைகளை பற்றி எப்போதும் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆழ்ந்து கவனிக்கிறோமா ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. சமீப காலமாக பிள்ளைகள் மீது வைக்கக்கூடிய குறிப்பாக இந்த 2K கிட்ஸ் வைக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு இந்த தலைமுறை பிள்ளைகளே இப்படித்தான், இவங்க ரொம்ப மோசம், இவங்க சரியில்லை. நாங்கெல்லாம் இந்த காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா, இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் மோசமா இருக்காங்க, இவங்கள்ட்ட ஒழுக்கம் இல்லை அல்லது பொறுப்பாக இல்லை, சரியாக படிப்பதில்லை, தாண்டோண்டித்தனமாக இருக்கிறார்கள், தவறுகள் செய்கிறார்கள். ஆக்சுவலா உங்களுக்கு முந்தைய தலைமுறை உங்களை பத்தி தான் சொல்லிச்சு. இன்னைக்கு 40 வயசுல உட்கார்ந்துருக்கவங்க எல்லாரும் உங்களுக்கு முந்தின தலைமுறை என்ன சொல்லுச்சுன்னா, நாங்கெல்லாம் அந்த காலத்துல எப்படி இருந்தோம் தெரியுமா, நீங்கெல்லாம் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறீர்கள், நாங்கெல்லாம் அம்மா அப்பா பேச அப்படி கேட்டோம். ஆக்சுவலா அம்மா அப்பா பேச முன்ன விட கூடுதலாக பிள்ளைகள் இப்பதான் கேட்கறாங்க. பிரச்சனை என்ன, அம்மா அப்பாக்கள் முன்ன மாதிரி சொல்றது கிடையாது. அதுதான் ப்ராப்ளம். ஒரு பிள்ளையோடு உரையாடுவது எப்படி என்பதே தெரியாத அளவிற்கு பெரும் குழப்பத்திற்குள் நாம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும். அதான் பிரச்சனை. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஒரு பிள்ளை மட்டும் மிக சரியாக இருக்கிறது என்று ஒரு வீட்டுக்கு நினைக்க ஆரம்பிச்சுன்னா அந்த வீட்டில் பிள்ளை சரியாக வளராது. ஒரு வீட்டில் 2 விதிகள் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. தந்தை என்ன செய்கிறாரோ பிள்ளை அதை செய்யும், தாய் என்ன செய்கிறாரோ பிள்ளை அதை செய்யும். நான் அதை செய்வேன், நீ அதை செய்யக்கூடாது என்று சொல்லலாம் முடியாது. வெறும் அதிகாரத்தின் வழியாக பிள்ளைகளை வழிநடத்த முடியும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் அந்த தலைமுறைக்கான காலம் முடிந்துவிட்டது என்ற யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்த உலகம் வேறு, இப்போது இருக்கக்கூடிய உலகம் வேறு. நானும் எங்க அப்பா அம்மா வந்து பேசவே பயப்படுவேன். என் பிள்ளைல எதிர்த்து பேசலாம், படிப்பு அதைத்தான் சொல்லி கொடுத்துச்சு. தப்புனா அப்பாவா இருந்தாலும் கேள்றான்னு சொல்லி கொடுத்துச்சு, சமூகம் இருந்தாலும் கேள்றான்னு சொல்லி கொடுத்துச்சு, அரசியல் தப்பு பண்ணா கேள்வி கேள்வின்னு சொல்லிச்சு, சமூகம் தப்பு பண்ணா கேள்வி கேள்வி சொல்லிச்சு, நான் தப்பு பண்ணா சொந்தமா என்ன கேள்வி கேள்வி சொல்லிச்சு. படிப்பு அதைத்தான் செஞ்சிருக்கு. அப்ப எதிர்த்து பேசுகிறவன திமிர் பிடித்தவன் என்ற முத்திரை குத்தி கடைசியில பிள்ளைங்க எல்லாம் மோசம் முடிவு பண்ணி அபாண்டன் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிட்டான். இவனுக்கு சொன்னா புரியாது, அவர்களுக்கு புரியும்படியாக சொல்லவில்லை என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கலை ஒழிய இவர்களுக்கெல்லாம் சொன்னால் புரியாது. இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாம் காது கொடுத்து கேட்க தயாராக இல்லை. எந்த காலத்திலும் பிள்ளைகள் காது கொடுத்து கேட்க தயாராக இருந்தவர்கள் அல்ல. இப்பெல்லாம் உங்களுக்கு 45 வயசு ஆயிட்டதுனால பாலியத்தில் நீங்க எல்லாம் என்னெல்லாம் பண்ணுவீங்கிற விவரம்லாம் எங்களுக்கு தெரியாது. நீங்க நினைச்சுக்கலாம் இருக்க வேண்டாம். திருநெல்வேலி பஜார்ல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, தென்காசியில் என்ன பண்ணுவீங்க, எல்லாரும் உங்க வயசுல என்ன பண்ணீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும்.
எங்கள் தாத்தா பாட்டிகள் சொன்ன கதைகள் போக எங்களுக்கும் இருக்கக்கூடிய தகவல்கள் ஒன்று இருக்கிறது. பட் ஒன் திங் இஸ், அது ஒரு வயசு அப்படித்தான். பசங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணி அப்படின்னு நினைக்க வேண்டாம். இங்க வந்து பசங்களாம் கிடையாது, முழுக்க முழுக்க பெற்றோர்கள் தான் இருக்கிறீங்க. அப்ப பசங்களை சப்போர்ட் பண்ணி பேசணும்னா பசங்க இருக்கையில சப்போர்ட் பண்ணா தான் கேட்டே கிடைக்கும். அதை பத்தி நான் கவலைப்பட்டது கிடையாது. இருக்கிறவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ என் மனசாட்சி உட்பட இவங்களை சொல்லணும் அப்படின்னு மட்டும்தான் நான் நினைப்பேன். அப்ப பிள்ளைகளை அதான் பண்ணக்கூடிய கைவிடக்கூடிய போக்கு இருக்குல்ல, அதுதான் இப்போது பெரும் சிக்கல். பிள்ளைகள் தொடர்ச்சியாக கைவிடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் காலகட்டத்தில் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் அல்ல இப்போது பிள்ளைகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள். நீங்கள் சந்தித்த இஷ்யூஸை இப்ப பிள்ளைகள் சந்திக்கல. இவர்கள் வேறு மாதிரியான பிரச்சனைகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காலம் தந்திருக்கக்கூடிய சிக்கல்கள் என்பது வேறு. நாங்கெல்லாம் பொறுப்பாக படிச்சோம் இல்ல. நீங்கள் இருந்த காலத்தில் இருந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதிகபட்சம் உங்களுக்கு என்ன பெரிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் 20 வருஷத்துக்கு முன்னால. திருநெல்வேலியில ஒரு படம் ரிலீஸ் ஆகும், தென்காசியில வந்து பார்த்துருப்பீங்க, தூத்துக்குடியில வந்து பார்த்துருப்பீங்க. புது படத்தை பார்த்த ஊருக்குள்ள ஹீரோ மாதிரி சுற்றி தெரியும். அவன் கதை சொல்லிட்டு இருப்பாங்க ஊருக்குள்ள. அவங்களால கதை கேட்கறதுக்கு 10 பேர் போவீங்க, அவன் ஒரு கதை சொல்லுவான், படத்துல அது வந்தே இருக்கான் ரைட்டா. ஆனா எனக்கு 1000 டிஸ்ட்ராக்ஷன், 1000 டிவி சேனல் ஓபன் பண்ணா அத்தனை சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், எங்க திரும்பினாலும் மால், அங்க திரும்பினா இது, இங்க திரும்பினா இது. இதுக்கு நடுவில் ஒரு பிள்ளை படிக்கிறான் ரைட்டா. ஒரு பிள்ளைக்கு நாம் கொடுக்கக்கூடிய சமூக சூழலுக்குள் இருந்து கொண்டு அந்த பிள்ளை எப்படி பிஹேவ் பண்றான்னு முதல்ல அப்சர்வ் பண்ண தயார் பண்ண முதலில் பிள்ளைகளை ஏற்றிக் கொள்ளுங்கள். இதுதான் நான் உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை. ப்ளீஸ் அக்செப்ட் தி கிட்ஸ் அஸ் தே ஆர். எப்போது நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களோ அப்போதான் நான் நீங்க மாற்றத்தை கொண்டு வர முடியும். நீ உருப்பட மாட்டேன் ஒத்த மாட்டேன் சொல்லி ஒதுங்கிக்கிறதுக்கு பேர் புத்திசாலித்தர முடியாது. உங்களுடைய இயலாமையை இது காட்டுகிறது. இப்படி சொல்லுவதால் நீங்கள் மீது வருத்தப்படலாம், பரவாயில்ல இருந்துட்டு போட்டு. நான் நிறைய நேரத்தில் பேசும்போது கோவம் வரும். அப்புறமா வீட்டுக்கு போய் மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து யோசிக்கிறப்ப தம்பி சரியா தான் சொன்னான்னு தோணும். அப்ப புரிஞ்சா கூட எனக்கு போதும். பிள்ளைகளை தயவுசெய்து கைவிட்டு விடாதீர்கள். இந்த இருக்கக்கூடிய பிள்ளைகள் பல்வேறு விதமான மனச்சிக்கல்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நண்பர்கள் வட்டத்தை தாண்டி அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மென்டார்ஷிப் தேவைப்படுகிறது. நீங்க எப்படிப்பட்ட ஒரு பேரண்டா இருக்கீங்கன்னு நீங்க வச்சுதான் எனக்கு ஒரு பிள்ளை இருக்க முடியும். தந்தை எப்படி தன்னுடைய தாயை நடத்துகிறாரோ அப்படித்தான் சமூக வெளியில் அவர் இன்னொரு பெண்ணை நடத்த தலைப்படுவார். அப்பா அம்மாவுக்கு மரியாதை தருகிறார், அம்மாவை நாணயமாக நடத்துகிறார் என்றால் அவர் சமூகத்திலே பெண் பிள்ளைகளிடம் நாணயமாக நடந்து கொள்வார். அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கிறார் என்பதை பார்க்கிற ஒரு பிள்ளைதான் அப்பா அண்ணனுக்கு மரியாதை கொடுக்கும், சமூகத்துக்கு மரியாதை கொடுக்கும். உங்கள் வீட்டுக்கான பாடத்தை வீடுகள் தான் தொடங்கி வைக்கின்றன. ஒரு சிறந்த பெற்றோராக இருக்கிறது எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஒரு நல்ல பெற்றோராக இருப்பதற்கு முதலில் முயற்சி செய்வோம். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் பர்ஃபெக்ட் பேரண்டா இருக்கணும் கேட்கிறோம். கேள்விகள் வைத்துக் கொண்டே இருக்கோம். ஒழுங்கா பற்றியா, அதை செஞ்சா, இதை செஞ்சா. வெற்றியை தவிர வேற என்ன கேள்வி இந்த சமூகம் அவரை நோக்கி வைக்கிறது? நல்லா இருக்கியா, சந்தோஷமா இருக்கியா, உன் நண்பர்கள் யார், என்ன படித்தாய், என்ன புதிதாக கன்சியூம் பண்ண, என்ன விஷயம் புதுசா தெரிஞ்சு வச்சுக்க, வா உட்காந்து பேசலாம். இப்பெல்லாம் நான் சொல்றப்ப கோவிலாதிரி வந்து பேசிட்டு போயிடலாம்டா. வாயை கொடுத்தா 5 நிமிஷம் பேச மாட்டேங்கிறாங்க. வீட்டிலே தங்க மாட்டேங்கிறான். வீட்டுல தங்காம இருக்கான், சிக்கல் தான். பிள்ளை எப்போது வீடு தங்க தயாராக இருக்கிறதோ அப்போதே பாதி பிரச்சனை முடிந்து விட்டது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் இருக்குன்னா வெளி உலகம் ரொம்ப சொன்னா கேளுங்க. நான் கோவையில் எடுத்தேன். நாமதான் சொல்ற பிள்ளைகள் செல்போன்களை சரியாக பயன்படுத்துவது. எப்ப மாதிரி போன்லயே நமக்கே யூஸ் பண்ணி பிள்ளைகளும் என்ன விதமான இந்த பிள்ளைகள் உங்கள் மூலமாக இந்த பூமி கொண்டவர்கள் என்று உங்களுக்காக வந்தவர்கள் எல்லாம் அவருக்கு 1000 வேலை கிடக்கு. யாரும் அப்போது பிள்ளைகளை கைவிட அம்மாக்கள் பெரும்பாலும் இருக்கக்கூடிய காரணத்தினால எக்ஸ்போஷர் பற்றின கவலைகள் குறைந்து கொண்டு போவதுன்னு தெரியும். ஆண்களுக்கு கொஞ்சம் சௌரியமாக வேண்டியது கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் ஒதுக்குறாங்க. கிடையாது.
கூட்டு குடும்பமாக ஒரு 10 பேர் இருந்தப்ப பல்வேறு தரப்பிலிருந்து அறிஞர்கள் வந்து சேர்ந்தாங்க இல்லையா? திருமணையில் உட்கார்ந்தா சித்தப்பா வந்து செவிட்டிலே அடிப்பார். யாரோ ஒரு பெரியவுடைய கண்காணிப்பில் பிள்ளைகள் இருந்து கொண்டிருந்தார்கள். பிள்ளைகள் 2 உலகத்தில் வாழ்றாங்க. ஒன்று நிஜ உலகம், இன்னொன்று விர்ச்சுவல் வேர்ல்ட். அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இன்டர்நெட் உலகத்துக்குள்ள என்ன நடக்குது என்பதே உங்களுக்கு தெரியாது. ரைட்டா? பாதி நேரத்தில் அவர்களுக்கும் தெரியாது. அப்ப நீங்கள் கண்காணி போவார்கள். வீடுகளுக்குள் இயல்பான ஒரு உரையாடல் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ச்சியான பிள்ளைகளுக்கு என்ன மாதிரியான அடையாளத்தை நீங்கள் கொடுக்க போக என்பது மட்டும்தான் முக்கியம். உங்கள் வரட்டு கௌரவமும் உங்களுடைய பெருமையும் மட்டுமல்ல பிள்ளைகளுடைய மிகச்சிறந்த அடையாளம் என்பதும் ஆளுமை என்பதும் கல்வி மட்டும்தான். உலகத்துடைய பொது அடையாளம் கல்வி தான். அதெல்லாம் எப்படியாவது படிச்சுன்னு சொல்லும், என்ன மாதிரி பண்ணி படிச்சுன்னு சொல்லும். நீங்கள் கொடுக்க போகிற அடையாளம் என்ன? வீடு எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது பிள்ளைதான். அந்த கன்வர்சேஷன் தான் பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியமான. வீடு எதை பற்றி பேசுகிறோம் அதை பற்றி பிள்ளை சிந்திக்கும் இல்லையா? சமூக வெளியில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளில் இருந்து பிள்ளைகள் வெளியேறி சரியான மனிதராக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று வீடுகள் அவர்களை வழிநடத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும். பிள்ளைகள் படிப்பை தாண்டி பிள்ளைகளோடு பேசுவதற்கும் உரையாடுவதற்கும் தயாராக இருங்கள். பிள்ளைகள் பேசுவதில் என்று ஒட்டுமொத்தமாக ஒத்துழைக்காது. பிள்ளைகளின் வயது அவ்வளவுதான். அவனாக இங்கிலீஷ் முடிஞ்சிச்சு. அவனுக்கு நண்பர்கள் வட்டத்தோடு பேசுவதற்கான சூழல் இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பிடித்தாலும் அவங்க பேச கிடையாது. சோசியல் மீடியாவில் யார் இப்படி பேசியிருக்காங்க, யார் இப்படி சண்டை போட்டுருக்காங்க, யார் எடுத்துட்டாங்க, இவனை திட்டான், திட்டவன் யாரும் இவனுக்கு தெரியாது, திரும்ப திட்டம் அவனுக்கு தெரியாது, அவனுக்கு திட்டிட்டு போறான், இவனுக்கு திட்டிட்டு போறான், மாற்றி பேசுகிறாங்க. அப்ப உரையாத மனுஷன் இல்லை. நீங்க கூகுளோட எக்ஸைட்டடான ஒரு பேரண்டா இன்னைக்கு இருக்க வேண்டியது. டீச்சர்ஸ் அந்த பிரச்சனை ஒரு காலகட்டத்தில் ஆசிரியர் வழியாக தான் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும் இருந்த நிலைமை மாதிரி அத்தனை வாட்ஸ்அப்ல வந்து போகிற காலத்துல நாளைக்கு காலையில் இந்த சப்ஜெக்ட் எடுக்க போற வாத்தியார் சொன்னா மோனால் லேட்டு சாட் ஜிபிட்டையும் கூகுள்டையும் ஏஐட்டையும் போய் எல்லா நேரத்தையும் கேட்டு மறுநாள் காலையில கணக்கு வாத்தியார் வணக்கம் அதுக்கு பேர் ஹீரோயிசம் நம்ம நம்புறோம். அதை நீங்க குத்தமும் சொல்ல முடியாது. எல்லோரும் தன்னை முன்வைக்கத்தான் பார்க்கிறாங்க. இது மாணவனுக்கு சப்போர்ட் பண்ண மறுபடியும் நினைக்காதீங்களோ, அது அந்த ஏழு அப்படித்தான். தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள நினைக்கக்கூடிய வகையில் அது ஏதோ ஒரு வகையை தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று நினைச்சா தன்னை நிராகரிக்கிற மனிதர்களுக்கு எதிராக ஏதோ ஒன்று செய்யணும். நீங்க புரிய வச்சா போதும். ஆற்றல் திறன் ஆற்றலை ஒருமுகப்படுத்தணும் உங்களுக்கு எனர்ஜி. அந்த வயசு காட்டாது போல பாய்கிற ஒரு எனர்ஜி, பயங்கரமான வேகம், ரத்த துடிப்பு இருக்கக்கூடிய அவன் நீங்க சரியான முறையில் அதிகரிக்கிறேன்னா சரியான வழிக்கு அந்த திறனை ஒருமுகப்படுத்தாம போனா அவன் வேற ஒன்றுதான் செய்ய பார்ப்பான். ஏதோ ஒரு வகையில் அட்ராக்ட் பண்ணணும். அவ்வளவுதானே. மாடியில் குதிப்பேன், பஸ் படிக்கிற தொங்குவேன், ஒருத்தனை வம்பிருப்பேன், வாடா போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல முடியும் என்னால. என் வயசுக்கு என்னால என்னை முன்னிலைப்படுத்த என்ன வாய்ப்பு இருக்கிறதோ அதை செய்யத்தான் நான் எத்தனிப்பேன். அதுதான் அந்த வயதின் எண்ணம், அதுதான் அந்த வயதின் குணம். நீங்களும் அப்படித்தான், நானும் அப்படித்தான். அந்த திறனை ஒருங்கிணைச்சு உண்மையிலே எது ஹீரோயிசம் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தா போதும். படிச்சு பெரியாரா, சம்பாதிக்கலாம்டா, வீடு கட்டலாம்டா, கார் வாங்கலாம்டா. எவ்ரிபடி ஹேவ் சம்திங் இன் தெம்செல்வ்ஸ். உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று அவரிடம் இல்லை என்றால் அவன் புத்திசாலி இல்லை நீங்க நினைக்கிறார். உங்களுக்கு தெரிந்த ஒன்று உங்கள் பிள்ளைக்கு தெரியாமல் இருக்கிற பட்சத்தில் அவருக்கு அது தெரியவில்லை என்பதற்காக அவருக்கு அறிவில்லை என்று அர்த்தமாக அவர் விளையாட்டு வீரனாக இருக்கலாம், கல்வி வரலாம், கணக்கு வரலாம், வேற ஒரு டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட புத்திசாலித்தனம் அவர்களிடம் இருக்கலாம். அதை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கலாம். வரும்போது கலெக்டர் வந்து எங்களுக்கு ஒரு காம்ப்ளீட் அந்த புக்கு கொடுத்தார். அந்த புத்தகத்தில் பிள்ளைகளுடைய திறன் மேம்பாடு குறித்த வாய்ப்புகள் எல்லாம் இங்கேதான் நிறைய நடக்குது. ஆக்சுவலா நம்ம தான் பெருசா கவனிக்காம இருக்கோம். படிப்பு வராத பிள்ளைங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கைவிட்டுருவாங்க. படிப்பை தாண்டி அவருக்கு என்ன வருகிறது யோசிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. படிப்பு மக்கு அப்படி முடிச்சுட்டாங்க. என்ன டேலண்ட் அதை வளர்த்துட்டா வளர்ந்து போறான், முடிஞ்சு போச்சு. அப்படித்தானே. படிக்கிறது புத்தகத்துல மட்டுமில்ல, புத்தகத்தை தாண்டி பல்வேறு படிப்பு இருக்குது. இங்க ரொம்ப பெரிய சிக்கல் இருக்குன்னா நம்மளோட தியாகம் இருக்கு, அக்கறை இருக்கு, பணம் சொல்லுங்கிற எண்ணம் இருக்கு. பிள்ளைகளை எப்படியாவது ஆளாக்கணுங்கிற கவனம் இருக்கானா பிள்ளைகளை எப்படி வழி நடத்துறது பெரிய குழப்பம். உலகத்திலே அதிக மக்கள் தொகை வைத்திருக்கக்கூடிய ஒரு தேசத்தின் பெரும் பிரச்சனை இருக்குன்னா பிள்ளைகளை எப்படி வழி நடத்துறது அப்படிங்கிறதா. இந்த திறமை என்பது இரு பக்கமும் கூர்மையான ஒரு ஆயுதம். சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் இது வேறு பக்கத்திலே திரும்பும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக என்ன விட்டு செல்ல போகிறீர்கள் என்பது கவனமாக இருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு வீடுகள் வழியாக என்ன சொல்லித் தருவீர்கள் என்பது கவனமாக இருங்கள். ஒரு புள்ள 3 பக்கத்துல வெல் கனெக்டடா இருக்கணும். இந்த பக்கம் புள்ள இருக்கானா, இந்த பக்கம் பேரண்ட், இந்த பக்கம் பள்ளிக்கூடம், இந்த 3ஓட கனெக்ஷன் இருக்கணும். ஆனா உங்கள்கிட்ட விட்டு டீச்சர் சொல்லி ஒதுக்கிற காலமா முடிஞ்சு போச்சு. ரைட்டு தானே.
பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை அனுப்புற பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு பள்ளிக்கூடத்தில் ஒத்த கதையில முடிச்சுட்டு போகலாம் முடியாது. வீடு தானே சரி பண்ணணும், ஆசிரியர்கள் சும்மாலாம் இருக்க முடியாது. எவ்ரிபடி இஸ் ரிசோர்ஸ். நீங்க உங்க பிள்ளைய சுப்பிரமணியம் சண்முகம் ஏதோ ஒரு பேரை வச்சுக்கோங்க, அவன் ஒரு ரிசோர்ஸ், இந்த தேசத்துக்கான ரிசோர்ஸ், இந்த மாநிலத்துக்கான ரிசோர்ஸ். அவன் ஒரு சயின்டிஸ்ட், அவன் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், அவன் ஒரு அரசியல்வாதி, அவன் ஒரு மீடியாக்காரன், அவன் யாரோ ஒருத்தி இல்லையா? She or he is the resource of the state, of the country. எனக்கு வேலை ஏற்றி இவ்வளவு பேர் இருந்து கை கட்டிங்களே, இதுக்காக எத்தனை வார்த்தையாக வச்சிருப்பாங்க. நான் பார்க்கறத இன்னைக்கு நான் பேசுறத பார்த்து ஊர் சந்தோஷப்படுறத விட பெரிய அளவுக்கு சந்தோஷப்படக்கூடிய வாத்தியார்கள் டீச்சர்ஸ் தான் இல்லையா? அவன் ரிசோர்ஸ். யூ ஆர் ரிசோர்ஸ். உங்க வீட்டுல ஒவ்வொரு பையனும் ரிசோர்ஸ். அந்த முரண்டு பிடிக்கிற பையனும் ரிசோர்ஸ், முரண்டு பிடிக்கிற பொண்ணு ரிசோர்ஸ், படிக்க மாட்டேன் சண்டைக்கு போற பையன் ரிசோர்ஸ், படிக்க தோங்குறவங்க ரிசோர்ஸ். அவனை ரிசோர்ஸை மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, சமூகத்துக்கு, பள்ளிக்கூடத்திற்கு, கவர்மெண்ட்டுக்கு இருக்கு, சொசைட்டி. எவ்ரிபடி இஸ் ரெஸ்பான்சிபிள் டு ரைஸ் அ கிட் இன் a proper way. Don't abandon the kids. பிள்ளைகளை கைவிடாது. நீ உருப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க, 10 தடவை சொன்னீங்க, பிள்ளை உருட்டாங்க. உலகத்திலே பெற்றோரை தாங்க ஒரு பிள்ளை பெரிய அளவுக்கு நம்பும். இந்த உலகத்தில் உங்களுடைய கணவன் மனைவி 20 ஆண்டுகள் ஒன்றாக வாழ்கிறது, ஏதோ ஒரு சின்ன சந்தேகம் உங்களுக்கு புருஷன் மேல இருக்கும், மனைவி கடைசி வரைக்கும் கூட இருப்பாங்க, ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு. எல்லாருக்கும் கொஞ்சம் இல்லை. ஆனா என்னைக்காவது நான் எழுதி வளர்க்கணும்னு ஒரு அப்பா சாதாரண நினைச்சிடும். இந்த ஆளுக்கு இருந்தா கழுத்துக்கு அவ்வளவு வரண்டு வந்துச்சு, அம்மா கிட்ட கோபம் இருக்கிற போது தோணும். ஆனால் பிள்ளைகள் கடைசி வரைக்கும் அம்மாவை அப்பாவை தான் நம்பும். தான் சொந்த திறமையில சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டவனோட அப்பா பிடிச்சிருக்காங்க நிறுத்த மாட்டாருங்கிற நம்பிக்கையில சைக்கிள் ஓட்டணும். நிறைய நம்பிக்கை தான் பிள்ளைகளை வளர்த்துருக்கு இல்லையா? நம்பிக்கை தான் பிள்ளைங்களை வளர்த்துருக்கு. நான் விழுந்தா எங்க அப்பா பிடிச்சுக்குவாங்கிற நம்பிக்கை தான் விழுந்திருக்கு. எனக்கு ஏதாவது ஒண்ணா எங்க அம்மா என்னை பார்த்துக்குங்கிற நம்பிக்கை தான் வளர்ந்துருக்கு. என்னை ஏன் வீடு கைவிடாதுங்கிற நம்பிக்கை தான் பிள்ளைகளை வளர்த்துருக்கு. வீடு கைவிட்டுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு, நான் சம்பந்தம் இல்லாத சக்திகளோட சேர்த்து உங்களுக்கு அபாயம் இல்லையே. ஏன்னா அவன் கைவிட மாட்டேன் பதவி கொடுப்பான் இல்லையா? யாரோ உங்களுக்கு பிடியில் சிக்கி உங்கள் பிள்ளைகள் சின்னாபின்னமாகும் என்று நீங்கள் அந்த பிள்ளை மேல குறைச்சிட்டு போகாதீங்க. வீடு அதற்கான இடத்தை தராவிட்டால் ஏதோ தாங்கிக் கொள்ள யார் கிடைப்பார்கள் நம்பிக்கிற நிலைமைக்கு பிள்ளைகள் வரும். ஒரு குழந்தைக்கு ஒரு நீட்டிக்கப்பட்ட கை போல இருக்கணும். பிள்ளை தடுமாறு இருந்தா அவன் சட்ட காலம் நம்ம மேல இருக்கு வச்சுக்கோங்க. எங்க அப்பா இருக்க பாத்துக்குவான், எங்க அம்மா இருக்கு என்ன பாத்துக்கணும், இந்த ஊர் என்ன பாத்துக்கணும். பிள்ளைகளுக்கு சமூகத்துக்கு நம்பிக்கை வேணும். பிள்ளைகளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். எல்லாரும் இதுக்கு போராடும். எதுக்காக எல்லாரும் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சிருக்கீங்க, புதுசு புதுசா போட்டேன் ரைட் தானே? இன்னைக்கு வர நிகழ்ச்சி தான் எல்லாரும் ஸ்டேட்டஸ் வைக்க தானே போறீங்க. எதுக்கு? நான் முக்கியமானவர்களுக்கு யாரும் உணர வேண்டும் என்பதற்காக தானே. குறிப்பா நம்மளை பிடிக்காது பாரு, மினிஸ்டர் பக்கத்துல இருந்து போட்டா எடுத்துருக்கேன், நீ எடுத்துருக்கியா அப்படி கட்ட தானே? ஏன் நான் முக்கியமானவர்களுக்கு இந்த ஊர் அதிகம் நம்புறோம் இல்லையா? 35 வயசுல 40 வயசுல 50 வயசுல நமக்கு தோணுதுல நான் முக்கியமானவர்கள் இந்த ஊர் ஏற்றுக்கணும். 16 வயசுல 17 வயசுல 15 வயசுல அவனுக்கு தோணாது நான் முக்கியமானவனாக அறியப்பட வேண்டும். I should people have to celebrate எனக்கு தோணாது. கைத்தட்டல் கேட்க உற்சாகம் குறையுதே. பாலச்சந்திரன் கைத்தல் ஒருவரை பேட்டி கண்ட போது நான் சொன்னேன், இவ்வளவு படம் இருந்துச்சா, இவ்வளவு படம் பண்ணியாச்சு. ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்ட பல பேர் மீடியால பெரிய லெவலுக்கு கொண்டு வந்துட்டீங்க, அவ்வளவு பேர் அறிமுகப்படுத்தீங்க, அத்தனை படம் வாங்கிட்டீங்க, அவ்வளவு விருதுகளை வாங்கி குடிச்சிட்டீங்க, இன்னமும் உங்களை கைத்தட்டல் உற்சாகப்படுத்துறதான்னு கேட்டேன். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஒரு கலைஞருக்கு கடைசி வரைக்கும் கைத்தட்டல் தான் அவனை உற்சாகப்படுத்தும். எத்தனை வயசானாலும் அந்த கைத்தட்டல் தான் என்னை உற்சாகப்படுத்தும் அப்படின்னா அவ்வளவு பார்த்த மனுஷனுக்கு கைத்தட்டல் தான் உற்சாகப்படுத்து. நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைக்கு யாரு கைத்தட்டல்? நமக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஜெயிச்ச பிறகு எல்லாரும் கொண்டாடும் இல்லையா? ஜெயிச்ச பிறகு எல்லாரும் கொண்டாடும். ஜெயிச்ச பிறகு ஒரு பிள்ளைய ஊரு கொண்டாடும். அதுக்கு நீங்க வேணாம். இன்னைக்கு ஜெயிப்படான்னு சொல்லி கொண்டாடுறதுக்கு தான் அப்பனும் அப்பாலும் வேணும். நீ ஜெயிப்படா அப்படின்னு சொல்லி கொண்டாடுறதுக்கு தான் அப்பாவும் அம்மா வேணும். வாங்க பாஸ், ஒரு பிள்ளைங்க பேசு, நீங்க என்ன பண்றீங்களோ அதை தான் புள்ள பண்ணு ரைட்டா? 6 புள்ள பெற்றிருந்தப்ப கூட அப்பாக்கள்கிட்ட பயம் இல்லை, அம்மாக்கள்கிட்ட பயம் இல்லை, அஞ்சாம இருந்தாங்க, பிள்ளைங்க மேல நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஏன்னா பிள்ளை சின்ன தப்பு பண்ணா கூட கடைசியில சரியாயிடுவான், நம்மளை பார்த்து சரியாயிடுவான். பழைய ஒப்புமையெல்லாம் எப்படி தெரியுமா? அவங்க அப்பா பாரான்னு சொன்னா அம்மாக்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. முன்னாடி அடிக்கடி என்ன ஒப்புமை சொல்லுவாங்க, உங்க அப்பா பாரா எப்படி மனுஷன் பாடுறா, உங்க அப்பா பாடுறா, உங்க மாமா பாடுறா, உங்க அத்தையை பாடுறா, உங்க சித்தியை பாடுறாங்க. அப்படி வீட்டுக்குள்ளே சொல்றது உதாரணம் இருக்கணும். அப்படி வீட்டுக்குள்ள சொன்ன உதாரணம் இருக்குன்னா இந்த வருடம்ல நன்கொடையாளர்கள் இந்த மாதிரி எத்தனை நன்கொடையாளர்கள் கிடைச்ச பிறகு 9ஆம்
அளவுக்கு மார்க் எடுத்து நல்ல இடத்துக்கு வாரான். இதெல்லாம் உருப்படே உருப்படாது ஊரே காரி திட்டு போடாது ஒதுக்கி வச்ச பையன் அமெரிக்காவில் சிலிக்கானில் உட்காந்து இந்த காலத்துக்கு ஸ்டேட்டஸை போடுறான். எவனுக்கு எப்ப என்ன நடக்கும் தெரியாது, யாரும் ஒருத்தரை செஞ்சிடும். அவ்வளவுதான். மேனிஃபெஸ்டேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நீங்கள் அந்த நம்பிக்கையை கொடுங்க. எங்க அப்பா எனக்கு சின்ன வயசுல எனக்கு லெட்டர்லாம் ஒன்று ஆசை, எல்லா லெட்டரையும் மேல எழுதுவார். மாபெரும் சமைதலில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். எல்லா லெட்டர்லையும் மேல இருக்கு. என்ன நம்பிக்கை, என்ன நம்பிக்கை. உள்ள ஜெயிச்சிருங்கிற நம்பிக்கை, உள்ள வளர்ந்துருங்கிற நம்பிக்கை. ஒரு பள்ளிக்கூடத்தில் எனக்கு சீட்டு கிடைக்காத பிரபலமான பள்ளிக்கூடம். 9ஆம் வகுப்புல 8ஆம் வகுப்புலாம் எனக்கு சீட்டே கொடுக்க மாட்டாங்க. எங்க அப்பா போய் எங்க சீட்டு கேட்கிறப்போ அவங்க கொடுக்கல. கடைசியில் அவங்க கோபமாய் உங்க பிள்ளை எங்க பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்தா என்ன கிடைக்கும் அப்படின்னாங்களா. எங்க அப்பா சொல்லியிருக்காரு பெருமை கிடைக்கும் அப்படின்னு. பெருமை கிடைக்கும் அப்படின்னு இருக்காரு. உலகத்துல மத்தவங்க யாரும் எப்படி நம்புறாங்கிறதா பெரிய நம்ம இம்பார்ட்டன்ஸ் தந்துறாரு. நம்மளை நம்ம வீடு நம்புதுங்கிறதா ஒரு பிள்ளைக்கான நம்பிக்கை. எங்க அம்மா என்ன நம்புறாங்கிறதா பிள்ளைக்கான பெரிய நம்பிக்கை. ஏன்னா நீங்க தான் முதல்ல நம்பிக்கை. ஒரு பிள்ளையை தூக்கி போட்டு பிடிக்கிறீங்களா, அது தூக்கி போட்டு பிடிக்கிற பிள்ளை சிரிச்சுட்டே மேல போகும், சிரிச்சுட்டே கீழே கவனிச்சிருக்கீங்களா? உங்க வீட்டுக்கார தூக்கி போட்டு பிடிக்க சொல்லுங்க. ஒரு ஆசைக்கு ஒரு நாள் அவர் கேட்கிறார், ஏப்பா சத்த தூக்கி போட்டு பிடிங்க. சரி, ஆனா என்ன சொல்லுவீங்க, ஏங்க விற்க மாட்டீங்கல்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கு. ஆனா பிள்ளை கேட்க, எங்க அப்பா என்ன விற்க மாட்டான்னு சந்தோஷமா மேல போகும், சந்தோஷமா கீழே வரும். பிள்ளைங்களை விட்டாரு. விற்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சாலே பிள்ளை கரெக்டாயிரும். நல்லவனா இருக்குன்னு சொல்லி கொடுங்க போதும், நீ எல்லாம் தானாவே வந்துடும். யூ கான்ட் டிசைட் தட் வாட் யூ கேன் பிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ யாராக இருந்தது நீ முடிவு செய்ய முடியாது. நீ என்ன கேரக்டரோட இருக்கிறது முடிவு பண்ணலாம். அந்த கேரக்டர் தான் நீ யாராக முடிவு பண்ணும். இந்த உலகத்துல படிச்சவெல்லாம் ஜெயிச்சானா, இந்த உலகத்துல காசு வச்சுக்கலாம் ஜெயிச்சானா, அம்ப ஆயுதோட பலத்தோட இருக்கலாம் ஜெயிச்சானா? எவன்கிட்ட கேரக்டர் இருந்துச்சோ அவன் தான் ஜெயிச்சான். எந்த பிள்ளைகிட்ட கேரக்டர் இருந்துச்சோ அதனால தான் ஜெயிச்சான். அவ்வளவுதான். டீச்சர்ல கேரக்டர் 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 பேசிட்டே இருக்காங்க. நிறைய இடங்களை பேசும்போது நானே சில இடங்களை தலைப்பெல்லாம் கேட்பேன். எந்திரிச்சு உங்க தலைப்பு சொல்லலே கண்டுபிடிச்சிருவேங்க. அது டீச்சர்ஸ் தான். பண்பாடும் கலாச்சாரமும் ஒழுக்கம் இப்படியான வார்த்தைகள் பற்றின தலைப்புகளை கொடுத்தாலும் இந்த டீச்சர் பார்க்கறாங்க. நல்ல படிச்ச பையன் சமைஞ்சு போறான். ஏன்னா தவறான வழிநடத்தல் யார்ட்டையும் சிக்கிட்டான், எங்கேயோ போயிட்டான். சரியான இருக்கிறவனுக்கான வழிநடத்தல் கிடைக்காம போயிடுச்சு. நல்ல திறமைசாலியான பையன் மிஸ் ஆகி போறவங்க கண்டு நாளை பார்க்கறாங்க. யூ கான்ட் டிசைட் வாட் யூ பிகம். நீங்க முடிவு பண்ண முடியாது. நீங்க யாருனாங்க உங்க கேரக்டர் தான் முடிவு பண்ணும். ஒரு கடுமையான உழைப்பையும் வெற்றியையும் தொடர்பு கொடுத்ததும் பேர் ஒழுக்கம். நம்ம சாதாரண விஷயமா இருக்கவே முடியாது. 1900 தான், 1950 தான், 2000 தான், 2024 தான், 3000 தான். இந்த உலகம் அழிய போறது அது மட்டும்தான். டிசிப்ளின் இஸ் தி கீ. இந்த உலகம் முழுக்க வச்சுக்கிட்ட பல்வேறு மனிதர்கள் நான் சந்தித்திருக்கேன். இந்த தொழில் நிமித்தமாக பல்வேறு மனிதர்களோடு நான் உரையாடி இருக்கிறேன். சிறு வயதிலிருந்த பெரிய மனிதர்களை பேட்டி எடுப்பதற்கான வாய்ப்புகளை பெற்றிருக்கிறேன். இவர்கள் அனைவரிடத்திலும் நான் பார்த்த ஒரே சூப்பர் குவாலிட்டி டிசிப்ளின். அது பொலிட்டீஷியனா இருக்கலாம், பிசினஸ் மேனா இருக்கலாம், டீச்சரா இருக்கலாம், யாராவது இருக்கலாம். ஏன்டா இருந்தாலும் ஜெயிச்சாரு, ஏன்டா அந்த பெண்மணிக்கு ஜெயிச்சாங்க அப்படின்னு கடைசியா கணக்கு பார்த்தா அவங்க ஒரு டிசிப்ளின், வாழ்க்கை கொடுத்த டிசிப்ளின் வீடு சொல்லணும். 5 மணிக்கு எழுந்துக்குள்ள எக்ஸசைஸ் பண்ணா அப்பா எழுந்துச்சு 5 மணிக்கு உட்காருங்க பாஸ், வேற வழியே கிடையாது. உள்ள போன பார்க்க கூட முடிவு பண்ணா அம்மாக்கு டிவி சீரியலை போட்டு இல்ல போன்ல வச்சுட்டு அப்படியே கண்காணிங்க. பிள்ளைகளுடைய கவனிங்க, பிள்ளையோட உரையாடுங்க. இயல்பான உரையாடல் வழியாக பிள்ளை என்ன நினைக்கிறது பேசுங்க. எனக்கு பேசுறது நீங்களே கடைசியா வெளியே போய் பேச போறேன். அந்த பிள்ளை என்னை பார்க்க வச்சோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் சொல்லுவான். அந்த வயசு எக்ஸைட் பண்ண வச்சா அவங்க லவ் பண்ணுதான் சொல்லுவான் இல்லையா. எனக்கு ஒரு குறிப்பிட்ட வயசாக வந்து வீட்டுகளுக்கு எல்லாத்தையும் பேசுவதற்கான வெளியே எனக்கு கிடைக்காத பட்சம் வெளியே தான் போக முடியும். பிள்ளைகளை பத்திரமா பக்கத்தில் வச்சுக்கேன். இருக்கு பிடிச்சுங்கன்னு சொல்லாங்க, விட்டுருங்க. ஆனா தூரம் இருந்து கண்காணி கவனிங்க. ஆசிரியர்களோடு போய் உரையாடுங்க. முன்ன மாதிரிலாம் இப்ப கிடையாது. ரைட்டா? டீச்சர்ஸோட போய் உரையாடுவதே குறைந்து போயிருக்கு. அதற்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. டீச்சர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுங்க. பள்ளிக்கூடத்துக்கு அப்பப்போ விசிட் பண்ணுங்க. பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை கொண்டு போய் விடுவது அம்மாக்களாக முழுமையாக மாறிவிட்டது. அப்பாக்களுக்கு உங்க வீட்டுக்குள்ள வாங்க. சம்பாதித்து கொடுப்பது மட்டும்தான் என்னுடைய பொறுப்பு, மற்றவற்றை மனைவி பார்த்துக் கொள்வாள் என்ற நம்பிக்கையை நான் பாராட்டுகிறேன். அதே நேரத்தில் அம்மாவுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கிற மாதிரி அப்பாவுடைய கான்ட்ரிபியூஷன் வீட்டுக்குள்ள வரணும். ஏன்னா நீங்க 2 பேர் தான் வீட்டுக்குள்ள இருக்கீங்க. அது மாதிரி 7 பேர் இப்ப இல்லை இல்லை. மாமா சித்தமான ஒரு சர்க்கிளா பக்கத்தில் உள்ள எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி ரொம்ப குறைஞ்சு வச்சுக்கிற பட்சத்தில் அப்பாக்களின் பங்களிப்பு கூடுதலாக பிள்ளைகள் கல்வி விஷயத்திலே தேவைப்படுகிறது. மறுபடியும் உங்களுக்கு 4 விஷயத்தை தான் நம்ம ரிலீஸ் பண்ண நினைக்கிறேன். முதல் முக்கியமான விஷயம், இந்த பிள்ளைகளை குற்றவாளிகளுக்கு தயவு செய்து நினைக்காதீங்க. இந்த சமூகத்தினுடைய நெருக்கடிக்குள் அவர்கள் சிக்கி இருக்கிறார்கள். அவர்கள் பேசுவதற்கும் சாய்ந்து கொள்வதற்கு தோளும் தேவைப்படுகிறது. 1. 2வது, வீடு சரியான வழிநடத்தலை செய்யவில்லை என்றால் யாரோ ஒரு கையை அவர்கள் சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வீட்டுக்குள்ளே உரையாடலை துவங்குங்கள். 3வது, நீங்க எப்படிப்பட்ட ஒரு அப்பா அம்மாவாக இருக்கிறீங்களோ உங்களிடம் என்ன விஷயங்களை பிள்ளைகள் பார்க்கிறார்களோ அதைத்தான் பிள்ளைகள் செய்ய போகிறார்கள். அவர்கள் வழிநடத்தப்பட போகிறார்கள். 4வது, உங்கள் வீட்டு பிள்ளைகள் மட்டுமல்ல, இந்த சமூகத்துடைய ரிசோர்ஸ், இந்த ஸ்டேட்டை தூக்கி நிறுத்த போறவன், இந்த நாட்டை தூக்கி நிறுத்த போறவன், அறிவியலுக்குள்ள வரப்போறவன், எவ்ரிபடி இஸ் எ ரிசோர்ஸ். ஒருத்தனை சும்மா விட முடியாது.
ஒரு பொண்ணையும் நோ அப்படி போ அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாரும் செல்சோஸ், எவரிபடி செல்சோஸ், எல்லாரும் இந்த சமூகத்துடைய ஆளுமையின் சக்தி. கடைசியா ஒண்ணே ஒண்ணுதான், நீங்க என்னதான் வேணாலும் பெருமை நினைச்சுக்கங்க, அதெல்லாம் அப்புறம். கடைசி வரைக்கும் கூடவே வரப்போறது எஜுகேஷன் மட்டும்தான். படிப்பு தான் நம்ம பிள்ளைகளை தூக்கி நிறுத்தும். படிப்பு தான் அமைதியான சமூகத்தை உருவாக்கும். படிப்பு தான் வெற்றிகரமான சமூகத்தை உருவாக்கும். சந்திர காற்றில் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளையும் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.